கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அந்த கடனை தேவனை கர்த்தர் நமக்கு திருப்பி கொடுப்பாங்க. எத்தனை பேர் பாருங்க, ரோட்டு ஓரத்தில் பஸ்ஸுலலாம் வந்துட்டு தர்மம் கேட்டு வருவாங்க. நம்மளால் முடிந்த உதவி ரூ. 1 2 கொடுக்காம ரூ. 10 ரூ. 20 30 ஒரு 100 50 இப்படி கொடுங்க. ஏன்னா வந்துட்டு அப்போ தான் அவங்களால வந்துட்டு ஒரு டீயே குடிக்க முடியும், ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிட முடியும், ஒரு இட்லி சாப்பிட முடியும். நம்ம கொடுக்குற ரூ. 1 2 வச்சுட்டு அவங்களால என்னங்க பண்ண முடியும்? நம்மளும் கொடுத்தங்கிற பேருக்கு அந்த ரூ. 1 2 கொடுக்காதீங்க, சரிங்களா? தேவனை கர்த்தர் நம்மளை பார்த்தா சொல்கிறாங்க, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். அந்த கடனை தேவனை கர்த்தர் நமக்கு கொடுப்பாங்கங்க. ஜெபம் பண்ணிட்டு காசு கொடுங்க, தேவனை கர்த்தர் சந்திப்பார். ஏழைக்கு நம்ம இறங்குவோங்க, தர்மம் செய்வோம். ஆமென். கர்த்தர் நமக்கு திருப்பி செய்வார்.